அனைவருக்கும் வணக்கம். சந்திரனுக்கு இறைவன் அருள் புரிந்த தலங்கள்ல மிக முக்கியமான தலம் திருநெல்வேலி சேரன் மகாதேவியில் உள்ள அம்மைநாத சுவாமி திருக்கோயில். சேர மன்னன் தன் மகளுக்கு பரிசா இந்த ஊரை கொடுத்ததுனால சேரன் மகாதேவின்னு அழைக்கப்பட்டது. அதுவே பின்னாள்ல மருவி சேர்மாதேவின்னு ஆச்சு. நவ கைலாயங்கள்ல இது இரண்டாவது கைலாயமா போற்றப்படுகிறது. நவகிரக தலங்கள்ல இது சந்திரனுக்குரிய தலம். ரொம்ப அழகா இங்க கைலாசநாதர் அம்மைநாத சுவாமியா ஆவுடை நாயகி சமேதரா காட்சி தரார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் சேர நாட்டில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்துல சோழர்களால கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்கு வந்தா பாண்டிய காலத்து கல்வெட்டுகளை ரொம்ப அழகா பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற சிறப்பே அம்மைநாத சுவாமி லிங்க திருமேனியரா காட்சி தராங்க. அம்பாள் ஆவுடை நாயகியா மக்களுக்கு அருள் பாலிக்கிறா. ஒரே கல்லால செய்யப்பட்ட நடராஜ சிலையை இங்க பார்க்கலாம். பைரவருக்கு இங்க நாய் வாகனம் கிடையாது. நவகிரகங்களுக்கு தனி சன்னதியும் கிடையாது. உரோமுச முனிவர் அகத்திய முனிவருடைய ஆலோசனைப்படி சிவ தரிசனம் பெற வேண்டி தாமிரபரணி நதியில 9 தாமரை மலர்களை இட்டார். அதுல 2வது தாமரை மட்டும் இந்த ஊரு பக்கமா கரை ஒதுங்கியது. அந்த இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சார். பின்னால மரத்தடியில இருந்த இந்த லிங்கத்துக்கு நெல் குத்த வந்த அரிசி வியாபாரிகளான 2 சகோதரிகள் சிவ பக்தையா இருந்தாங்க. லிங்கத்துக்கு பூஜை பண்ணி வணங்கினாங்க. கோயில் கட்டணும்னு நினைச்சாங்க. கையில பணம் இல்லை. சிவபெருமான் உதவி செய்யணும்னு நினைச்சார். சிவனடியார் வேஷத்துல அந்த சகோதரிகள் வீட்டுக்கு உணவு உண்ண போனார். அந்த சகோதரிகள் ரொம்ப அழகா அவரை வரவேற்றாங்க. ஆனாலும் சின்ன திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சார் சிவபெருமான். அதனால விளக்கேத்தாத வீட்டுல நாங்க உணவு உண்ண மாட்டோம்னு சொன்னதோ அந்த சகோதரிகள் பதறி போய் விளக்க தேட ஆரம்பிச்சாங்க. விளக்க அவங்க கையில கிடைக்க விடாம பண்ணினார் சிவபெருமான். ஆனாலும் அங்க இருக்கிற தேங்காயை உடைச்சு தேங்காய் மூடியில எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேத்தி வழிபாடு பண்ணினாங்க. அந்த இடத்துல சிவபெருமான் உணவுண்டு மகிழ்ந்தார். அன்றிலிருந்து அந்த வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிச்சது. அதை வச்சு ஒரு சின்ன கோயிலும் கட்டினாங்க. இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த 2 சகோதரிகளுடைய சிற்பத்தை அந்த கோயிலில் பார்க்கலாம். இங்கே கும்பிட வருகிற பக்தர்களோ தேங்காய் மூடியில் எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். ஏன்னா சந்திர தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அருமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு தான் நந்தனாரும் வந்து தரிசனம் பண்ணினார். அப்படிப்பட்ட நந்தனார் சிற்பத்தையும் இந்த கோயில்ல பார்க்கலாம். தலவிருட்சமா இங்க பலாமரம் இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் எப்படி திங்களூர் சந்திரனுக்குரிய தலமோ அதுபோல திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாதையில இருக்கிற இந்த சேரன் மகாதேவியில் உள்ள அம்மைநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வாங்க. இதுவும் சந்திரனுக்குரிய அழகான தலம். இந்த இறைவனை வணங்கி அவருடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.